Hi friends, welcome to Savi Ari Designers. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ போட போகிற இந்த டிசைனை தான். இந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு மட்டும்தான் நான் போட போகிறேன். ஸ்லீவுக்கு வந்து இதோடைய பார்டரவே அப்படியே ஸ்லீவாக வச்சுக்கிறதா சொல்லிட்டு நெக்கு மட்டும் போட்டு தர சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரியில் போட்டிருக்கேன். 4 லைன் போட்டாலும் சரி, 3 லைன் போட்டாலும் சரி. அதுக்கப்புறம் 2 லைனு அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 3 லைன் கொடுத்தா அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கிறதுக்கு சரியாக போயிடும். அதுக்கப்புறமா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் முடிச்சுட்டு பெரிய பீடு ஒரு லைன் வச்சுருக்கேன். பெரிய பீட் நம்பர் 5 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைஸ் தான், பெரிய சைஸாக இருக்கும் அது. அந்த சைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் போட்டிருக்கேன். சுகர் பீடு எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி 2 பீடாக தான் வைக்கணும். இந்த பெரிய பீடு எல்லாமே எந்த சைஸாக இருந்தாலும் சரி, பெரிய பீடு அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் பீடுமே கூட சிங்கிள் பீடாக வச்சிங்கன்னா அந்த பீடு வந்து மூவ் ஆகாமல் ஒர்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது அதுக்கப்புறமா இந்த ரைஸ் பீடை வச்சு இந்த மாதிரி வி ஷேப் வைக்கிறேன். ஜிக்ஸாக்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வி ஷேப்பாக வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப குறுகலாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே என்ன ஒர்க்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வி ஷேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்குள்ளே ரவுண்ட் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன். ரவுண்ட் ஸ்டோனு இல்லாட்டி ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இல்லை நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறீங்கன்னா இப்போ இருக்குது பாருங்கள், அந்த கேப் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வைக்கிறதுக்கு ஈஸியாக அந்த கேப்பு கரெக்டாக இருக்கும். வச்சு முடிச்சுட்டு அந்த கேப்பில் ஸ்டோன் வைக்கிறேன். ஸ்டோன் வச்சுட்டு ட்ரை ஆகிறதுக்கு விடணுன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வி ஷேப்பை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் இல்லை, எமர்ஜென்சியாக போட்டுட்ருக்கேன்றதுனால அந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கு விடலை, அப்படியே வச்சு நான் ஒர்க்கு போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல கூட மூவ் ஆச்சு. அந்த லைட்டாக அந்த மூவ் ஆன இடம் மட்டும் தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்டோனுக்கு டச் ஆகாமல் அப்படியே ஒர்க்கு போட்டிங்கன்னா அந்த ஸ்டோனும் மூவ் ஆகாது. டச் ஆகாமல் போட்டோன்னா கரெக்டாக அது ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்கும். ஒட்டி அந்த ஸ்டோனை ஒட்டி நெருக்கி போட்டிங்கன்னா ஃபினிஷிங் அவ்வளோவா இருக்காது. கொஞ்சம் அதை டச் பண்ணாமல் போட்டுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வி ஷேப்பில் இருந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஜாயின் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன். அந்த வி ஷேப்புக்கிட்ட இருந்து சுகர் பீடு 2 வி ஷேப்பும் ஜாயின் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல சுகர் பீடுக்கு ஜாயின் இல்லாமல் ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்டோனுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், தனித்தனியாக இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு புட்டாஸ் சேம் அதே மாதிரி வி ஷேப் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு வி ஷேப் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் வி ஷேப் வச்சுட்டும் ஸ்டோன் ஒட்டிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நான் ஸ்டோனை ஒட்டிட்டு வி ஷேப் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடில் அவுட்லைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அரும்பு கொடுக்குறேன். ஒரு பெரிய பீடு, ஒரு சுகர் பீடு. இந்த பெரிய பீடு வந்து சின்ன சைஸ் பீடு, நெக்லைனில் போட்டிருக்கிறது இல்லாமல் சின்ன சைஸாக வச்சு அரும்பு போட்டு முடிச்சிருக்கேன். இதுதான் ஃபுல் டிசைன். இதையே உங்களுக்கு வேணும்னா ஸ்லீவுக்கும் பார்டராக இதையே கொடுத்து கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். சிம்பிளாக வேணும், லோ பட்ஜெட்டாக இருக்குது வேணும்னு கேட்குறாங்கன்னா 1000 ருபீஸ் 1200 ருபீஸ் வரைக்கும் கேட்குறாங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதோடைய ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பேக் நெக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சேம் அதே டிசைனையே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வி ஷேப்போட கேப் தெரியுது இல்லைங்களா, அதுக்குள்ளே ஃப்ரெஞ்ச் நாட் ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி ஒரு சுகர் பீட் கொடுக்கலாம். அதுக்குள்ளே என்ன சைஸ் பீடு செட் ஆகுதோ அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி அதுக்குள்ளே கலராக இருக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருக்கட்டும், கலர் பீட்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டிசைனும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட ஆஃப்டர் ஸ்டிச்சிங் அந்த பார்டரோட எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக
ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ண லேட் ஆகும். இன்னும் ஸ்டிச் பண்ணல. மெதுவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் போடுற மாதிரி வரும். 1 வீக் அந்த மாதிரி ஆகிடும். ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக அதோட ஃபுல் டிசைனும் எப்படி இருக்குன்றத ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அது அப்லோட் ஆகும்போது தெரியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.